கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆனப்பெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, நெல்லை வைப்பாங்க. நெல் அவிச்சு அதை காய வச்சு அரைச்சி இந்த வேலைகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நிறையா பேர் ரிலேஷன்லாம் வீட்டில் இருப்பாங்க. நிறைய வேலைகள் இருக்கும். அந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். அதை நிறைய பேர் அதை செய்யணும். செஞ்சால் தான் அந்த கல்யாண வேலைகளை செய்ய முடியும். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா முதல் அழைப்பு, ரெண்டாவது அழைப்பு, மூன்றாவது அழைப்பு அப்படின்னு அப்புறம் தாலி பெருக்கி போடுறது அப்படின்னு நிறைய விசேஷங்கள், நிறைய விருந்தாளிகள், விருந்துகள் இது எல்லாமே நடக்கும். இதுக்கு ஒரு மாதத்துக்கு நெல் அவிக்கணும். நெல் அவிக்கணும்னா அதை அவிச்சு கொண்ட காய வைக்கணும். அப்புறம் மறுசூடு காட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது காட்டி அப்புறமா தான் எல்லாத்தையும் ஒரு 4-5 முட்டை நெல் அவிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த காய வைக்கிறது, போகிறது, வர்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நடக்கும். அதெல்லாம் அரிசிக்கு அது ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா விறகு விறகு வெட்டி காய வச்சு அதை எல்லாமே அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வத்தல் புளியணும். வத்தல் நீட்ட வத்தல் இருக்குது. பாக்கி அந்த அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, மாப்பிள்ளை விருந்து அப்படின்னா இரவு நேரத்தில் வத்தல் குழம்பு தான் வைப்பாங்க. அதுக்கு கத்திரிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், என்னென்ன வத்தல் இருக்கோ அது எல்லாமே போட்டு அதெல்லாம் காய வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இடியாப்ப மாவு இடிக்கணும். அது இடிக்கணும்னா என்ன, இப்போல்லாம் போய் மில்லில் அரைச்சிட்டு காய வச்சு நம்ம வச்சிடறோம். அது மாதிரிலாம் இல்லை. அந்த அரிசியை ஊற வச்சு உலக்கையில் போட்டு இடிக்கணும். அது இடிக்கிறதுக்கு 2 நாளைக்கு இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆள் வச்சு வேற இடிப்பாங்க. இடித்து அதை என்ன பண்ணணும், மறுபடியும் அவிச்சு காய வச்சு மறுபடியும் கொடக்கல்லில் போட்டு உரலில் போட்டு இடிப்பாங்க. உலக்கையை வச்சுக்கிட்டு இடிப்பாங்க. இடித்து மறுபடியும் அதை சலித்து எடுத்து அதுக்கப்புறமா கொட்டிங்க. அது ஒரு வாரத்துக்கு நடக்கும் அந்த வேலை. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் உப்புமா நொய் உடைக்கிறது அப்படின்னு. இப்போ உப்புமா நொய் உடைக்கிறதுனா அரிசியை கழுவி காய வச்சு மில்லில் கொண்டு போய் உப்புமா நொய் அந்த பதத்துக்கு நம்ம மில்லிலே அரைச்சிட்டு வந்துடலாம். முன்னாடியெல்லாம் என்னென்னா அதை அரிசியை கழுவி காய வச்சு திருவைக்கல்லுன்னு இருக்கும். திருவைக்கல் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த திருவைக்கல்லில் போட்டு அரைக்கணும். அது ஒரு 3 மரக்கா 5 மரக்கா அப்படின்னு போட்டு அது திருவைக்கல்லில் போட்டு அரைப்பாங்க. திருவையில் போட்டு அது ஃபுல்லாக ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை போட்டு அரைச்சி அதை என்ன பண்ணணும், ஜல்லடையில் போட்டு, மாவு ஜல்லடை இருக்குல்ல அதில் போட்டு சலிப்பாங்க. சலிச்சாக்கா என்ன பண்ணணும்னா அந்த மாவெல்லாம் கொட்டிடும். அந்த உப்புமா நொய்யுக்கு தேவையான அந்த நொய் மட்டும் மேலே நிற்கும். அந்த நொய்யை மட்டும் எடுத்து அந்த டப்பாவில் கொட்டி வச்சுப்பாங்க. இந்த உப்புமா நொய் உடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த இடியப்ப மாவு செய்யறதுக்கு, அப்புறம் விருந்துனா பொங்கல் பண்ணணும். இதுக்கெல்லாம் பச்சரிசி வேறு தேவைப்படும். இந்த புழுங்கல் அரிசிக்கு நம்ம அவிச்சு அரைச்சி வச்சிடுறோம். இந்த பச்சரிசி வேறு தேவைப்படுமா. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நெல்லை பச்சையாக அவிக்காமல் காய வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு கொஞ்சம் 2 நாளைக்கு அதை மூட்டையில் கட்டி வைக்கணும். கட்டி வச்சா தான் கொஞ்சம் பதமாக வரும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் அரைச்சிக்கிட்டு வரணும்னா தனியாக இதை தனியாக அதை தனியாலாம் அரைக்க மாட்டாங்க. புழுங்கல் அரிசி, பச்சரிசி எல்லாமே காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மொத்தமாக போட்டு மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் அதை அரைச்சிக்கிட்டு வருவாங்க. அப்புறம் வீடு சுத்தம் பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது. வீடெல்லாம் சுண்ணாம்பு அடித்து, ஒட்டடை அடித்து, சுத்தம் பண்ணி, கழுவி மொழுவி, பெயிண்ட் அடித்து அந்த வேலைகள் வேறு நடந்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஆனால் பெண்களுக்கு தாங்க இந்த வேலை எல்லாமே. சுத்தம் பண்ணுறது, உப்புமா நொய் உடைக்கிறது, இடியப்ப மாவு அரைக்கிறது, இதுனா நெல் அவிக்கிறது, எல்லா வேலைகளும் பெண்களுக்கு தான் இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்லாமல் தினசரி வேலைகள் வேறு பார்க்கணும். இந்த கல்யாண வேலைகள் வேறு பார்க்கணும். அப்படியே வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட்டே இல்லாமல் பெண்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கல்யாண வேலைகள் பார்த்திங்கன்னா. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிசயமாக தெரியும்.
ஏன்னா வந்து இது எல்லாமே இப்போ பண்ணுறதில்ல. அப்போ எல்லாம் வந்து அரிசியும் வேறு கடையில் கிடைக்காது. இப்போ எல்லா கடையிலையும் இப்போ எங்கள் ஊர் கடையில் கூட அரிசிலாம் விற்கிது. அப்போல்லாம் இந்த எங்கள் ஊர் கடையிலலாம் அரிசியே இருக்காதுன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து அரிசியெல்லாம் வந்து நம்மளே ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கல்யாண மண்டபத்துல எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாலே அவங்க சாப்பாடு வரைக்கும் அவங்களே செஞ்சு போட்டுடுறாங்க. அப்போது எல்லாம் வந்து நம்ம காய்கறிலேருந்து சாப்பாடுலேருந்து இது காய்கறிலேருந்து அரிசிலேருந்து எல்லாமே நம்ம கொண்டு போய் அந்த மண்டபத்தில் கொடுக்கணும். அது விறகு எல்லாமே அந்த மண்டபத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ வந்து சிலிண்டர் எல்லாமே மண்டபத்திலே சிலிண்டர் வச்சுக்கிறாங்க. எல்லாமே நம்ம பணத்தை மட்டும் மொத்தமாக கொடுத்துட்டு அவங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நெல் அவிச்சு நெல் வந்து அறுப்பறுத்து பத்தாயத்தில் நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி உளுந்து எடுத்து ஒரு வருஷத்துக்கு தேவையான உளுந்தை வச்சுருப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலாம் எங்கள் வீட்டில் அரிசி இல்லை அப்படின்னா அரிசி வந்து கடையில் விற்கும், போய் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். உளுந்து இல்லை அப்படின்னா உளுந்து கடையில் விற்கும், போய் வாங்கிட்டு வந்து நம்ம இட்லி ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியாது எனக்கு. இப்போ தான் வந்து அரிசி இல்லைன்னா கடையில் வாங்கிக்கலாம், உளுந்து இல்லைன்னா கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அரிசி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றிடுவேன். அரிசி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே கடையில் வாங்கி செய்ய போகிறேன். அரிசி இருக்குன்னு தெரியாது, அரிசி வந்து கடையில் விற்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நான் அரிசி வாங்கிட்டு வந்து சமைக்க போகிறேன். அரிசி இல்லைன்னா கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து சப்பாத்தி போடுவேன். அப்படி உளுந்து இல்லை அப்படின்னா வெந்தயத்தை வாங்கிட்டு வந்து தோசை, வெந்தயத்தை போட்டு அரைச்சி தோசை ஊற்றி வச்சிடும். உளுந்து விற்கும்னு தெரிஞ்சால் தானே நான் வாங்க போகிறேன். உளுந்து விற்கும்னா எனக்கு தெரியாது. அது மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அவசர உலகத்தில் நம்ம வந்து எந்த வேலையுமே பார்க்காத வேலை. அரிசிலேருந்து காய்கறிலேருந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜாமான்களையும் ஒரே ஒரு நாள் தான். பணத்தை வச்சுட்டு கடைக்கு போனால் வாங்கிட்டு வந்து போட்டுடலாம், அவ்வளோதான் முடிச்சிட்டு வேலையே. இந்த அவசர உலகத்துக்கு தகுந்த மாதிரி அவசரமாக வேலை பார்க்குறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. இப்போ இந்த ஒரு மாதத்துக்குமே பார்த்திங்கன்னா டெய்லியும் இட்லிக்கு தான் போடுவாங்க. ஏன்னா நிறைய ரிலேஷன்லாம் வந்திருப்பாங்களா, அதனால் வேறு சாப்பாடு வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிடும். அதனால் டெய்லி இட்லி சட்னி அதான் செய்வாங்க. அந்த இட்லிக்கு போடுறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் இருப்பாங்களா, அவ்வளோதுக்கும் டெய்லியும் இட்லிக்கு போடணும். அப்புறம் கல்யாணத்துக்கு மண்டபத்தில் கொடுக்க, வீட்டுக்கு விருந்து வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே இட்லிங்கிறது மெயினாக இருக்கும். பாக்கி சாப்பாடு செய்வாங்க, இது அன்னியில் செய்வாங்க. மெயினாக இட்லி இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் உள்ளதுக்கெல்லாமே சாப்பாடு இட்லி டெய்லியும், ஆனால் இட்லி இருக்கும். அதுக்கான உளுந்து எல்லாமே அவங்க வயல்லையே போட்டு எல்லாமே எடுத்து வச்சுருப்போமா, எடுத்து காய வச்சு அதை ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த உளுந்தை பார்த்திங்கன்னா திருவையில் உடைக்கணும். உளுந்தை வந்து எடுத்த உளுந்தை நல்லா காய வச்சு திருவையில் உடச்சி மறுபடியும் காய வச்சு அது பார்த்திங்கன்னா அந்த உமி அப்படியெல்லாம் வரும். நொய் அந்த உளுந்துலேருந்து வருது பாருங்கள் நொய். அந்த நொய்யை வந்து மிளகா பொடி நுணுக்கிறதுக்கு, இட்லி பொடி நுணுக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. அந்த நொய்யை அதை கழுவி காய வச்சு அதை இட்லி பொடி நுணுக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. இந்த உளுந்தை உடச்சி இதை காய வச்சு இட்லிக்கு வச்சுப்பாங்க. அதிலே பார்த்திங்கன்னா தவிடு மாதிரி வரும், உளுந்து தோல்லாம் அப்படியே வரும். அந்த உளுந்து தோலை வந்து மாட்டுக்கு போடுறதுக்கு வச்சுப்பாங்க. இது மாதிரி ஒன்றையும் பக்குவம் பண்ணி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி அது மாதிரி வச்சுப்பாங்க. கூழ் வடகம், வத்தல், கிள்ளு வத்தல், எல்லாமே காய்கறி வத்தல் எல்லாமே இப்போ கடையில் ரெடியாக இருக்குது. காசை கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வேண்டியதான். எந்த ஒரு வேலையுமே நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை. அது மாதிரி இருக்குது இப்போ இந்த காலத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.